விஜய் வந்து காவேரி தேடி போகிறாரு. அங்கே காவேரி பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. அடுத்து வந்து காவேரியை பார்த்துட்டு இதுக்கப்புறம் காவேரி எப்படியாவது வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும், ஞாபகப்படுத்தணும் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து போயிட்டு வந்து பார்க்குறது ஸ்கூலில், அதுக்கப்புறம் குழந்தைய கூட்டிகிட்டு வர்றது, தினமும் காவேரி கிட்டே ஏதாவது ஒரு வந்து விஷயத்தை வச்சு பேசுறது, அந்த மாதிரி விஷயங்களே வந்து விஜய் வந்து பண்ணிகிட்ருக்காரு. காவேரி எப்படியாவது நம்ம கூட வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு விஜய். இந்த சூழ்நிலையில் விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் லேட்டாக போகிறாரு ஸ்கூலுக்கு. அப்போ வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, குட்டி காவேரியை வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா வர வரைக்கும் உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, குட்டி காவேரிக்கு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நீ பயப்படாத, சீக்கிரம் அப்பா வந்துடுவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக வந்து விஜய் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. பார்த்தா குட்டி காவேரி கூட பெரிய காவேரி உட்காந்து பேசிட்டு இருக்குது. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. என் அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, காவேரி கிட்டே இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. பெத்த தாய் தான் என்றைக்குமே பெரிய விஷயம். என்னதான் வந்து அப்பா பார்த்துக்கினாலும் அம்மா மாதிரி ஆகவே ஆகாது. அவள் எவ்வளோ சந்தோஷமாக, அவள் கண்களில் எவ்வளோ சந்தோஷம். உண்மையிலேயே காவேரி தான் அம்மானு தெரிஞ்சு அவ்வளோ சந்தோஷப்படுவா. இந்த விஷயத்தை நான் எப்போ சொல்ல போகிறேனே தெரியல. கூடிய சீக்கிரம் காவேரிக்கு எல்லா நினைவும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வராரு. அடுத்து வந்து விஜய் லேட்டாக வரதை பார்த்துட்டு, சார் ஏன் சார் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க, குழந்தை ரொம்ப பயந்துட்டா சார், எல்லாருமே போயிட்டாங்க, இவ்வளோ லேட்டாக வராதிங்க சார் அப்படின்னு வந்து காவேரி சொல்கிறாங்க. சாரிங்க, வர வழியில் ரொம்ப டிராஃபிக்கு, நான் வேறு கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டேன், அதனால தான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாரு. போங்க டேடி, ஏன்ப்பா இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சாரிடா செல்லம் அப்படின்றாங்க. அடுத்து எல்லாருமே ஸ்கூலில் வந்து கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் இருட்டாகவும் ஆகிடுச்சு. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, உடனே யோசிக்கிறாரு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தைகிட்ட வந்து கூட்டிட்டு போகிறாரு. அப்போ உடனே சரி உங்கள் மிஸ் இருக்காங்கள்ல, அவங்க பாவம் இந்த டைமுக்கு மேலே தனியாக போக முடியாதுல்ல, நம்ம லிஃப்ட்டு தரலாமா அப்படின்னோடனே, சரிங்கப்பா நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா, நான் கேட்க முடியாதுடா செல்லம், நீயே கேட்குறீங்க மிஸ் வராங்களான்னு, ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு மிஸ் அப்படின்றாங்க. ஒன்று என்னடா அப்படின்னோடனே, மிஸ் என் கூட நீங்கள் வாங்கலே மிஸ், உங்களை நான் ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுறோம், எங்கள் டேடி ட்ராப் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டார் மிஸ் அப்படின்னோடனே, அது வந்து நான் வர முடியாது, இதுக்கு மேலே நீங்கள் வந்து வண்டி பிடிச்சி போக முடியாதுங்க, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வர வழியெல்லாம் செம்ம டிராஃபிக், என்னாலே வர முடியல, இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து பஸ் வருமானு தெரியல, அதனால தான் சொல்கிறேன். இல்லைங்க பக்கத்தில் தான் இருக்குது வீடு, நான் போயிடுவேன் அப்படின்றாங்க. கரெக்டுங்க, நீங்கள் நடந்து போகணும் இல்லையா, போகிற வழியில் செம்ம டிராஃபிக், நீங்கள் நடந்து போகிறது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். சரி அப்போ டிராஃபிக்காக இருந்தால் நீங்கள் மட்டும் எப்படி வண்டியில் போவீங்க, எனக்கு நிறைய ரூட்டு தெரியுங்க, ஏதாவது ரூட்டில் உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுருவேன் அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க. ஐயோ வரேன்னு சொல்லு காவேரி, ப்ளீஸ் காவேரி வரேன்னு சொல்லிடி அப்படி சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாரு. ப்ளீஸ் மிஸ், எனக்காக மிஸ் ஒரே ஒரு நாள் என் கூட வாங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறா. உடனே யோசிக்கிறாங்க காவேரி, சரி ஓகே உனக்காக வரேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே சந்தோஷமாக வந்து ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. உடனே வந்து காவேரி ஐயோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஞாபகம் இல்லையா அவளுக்கு அப்படி சொல்லிட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேக் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. காவேரி வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. நான் மிஸ் பக்கத்தில் தான் உட்காருவேன் டேடி, நான் முன்னாடி உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து குட்டி காவேரியும் காவேரி கூட போயிடுறாங்க. உடனே வந்து பார்த்தியா இன்றைக்கி டேடியை கழட்டி விட்டுட்டேன், எப்போவுமே என் கூட தானே உட்காந்து வருவேன் அப்படின்னோடனே, இன்றைக்கி நான் மிஸ் கூட தான் உட்காந்து வருவேன் அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க காவேரி. சந்தோஷமாக வந்து 3 பேருமே அந்த வண்டியில் போகிறாங்க. சந்தோஷம் தாங்கவே முடியல விஜய்க்கு, அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அப்படியே வந்து கண்ணாடியில், அந்த குட்டி கண்ணாடியில் காவேரியை பார்த்துட்டே வராரு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது விஜய்க்கு. உடனே வந்து நிறைய விஷயங்கள் வந்து குழந்தை பேசிகிட்டே வரா காவேரி கிட்ட. மிஸ் நாங்கள் இந்த சைடு எப்போவுமே போவோம், இங்கே பார்த்தீங்களா ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது மிஸ், மிஸ் நான் வரப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் மிஸ் அப்படின்னோடனே, ஐஸ்கிரீமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்லைடா எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என் அம்மா இருக்காங்கல்ல அவங்க என்னை தேடுவாங்கடா அப்படின்னோடனே, மிஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு நாள் மட்டும் மிஸ் ப்ளீஸ் மிஸ் அப்படின்றாங்க. ஐயோ இவ வேறு அடம் பிடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்குறாரு. விஜய் வந்து இங்கே பாரு மிஸ் கிட்டே இப்படிலாம் அடம் பிடிக்கக்கூடாது, மிஸ் வந்து பாவம்ல நம்மளுக்காக தான் நம்ம கூட வந்தாங்க, அவங்கள வீட்டை ட்ராப் பண்ணோன்னா அவங்க வீட்டில் தேடுவாங்கள்ல அப்படின்னோடனே, சரிங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாகுது. உடனே யோசிக்கிறாங்க காவேரி. சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஓகேவா அப்படின்னோடனே, நிஜமாக மிஸ் அப்படின்னோடனே, டேடி டேடி அந்த ஐஸ்கிரீம் கடையில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் 2 பேரும் ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. சந்தோஷமாக வந்து காவேரி அவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்தோடனே, விஜய் வாங்கிட்டு வந்தோடனே, மேடம் உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்பா மிஸ்ஸுக்கு என்ன ஃப்ளேவர் வாங்கினீங்க அப்படின்னோடனே, அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம காவேரி. ஒன்றும் இல்லை வந்து எல்லாருக்கும் இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்ல அதுக்காக சொன்னேன் அப்படின்னோடனே, உண்மையிலே எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வாங்குறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல, குடும்பமாக நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு. இதெல்லாம் கனவா நிஜமானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து காவேரி வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம விஜய் வந்து வந்துட்டுருக்காரு நம்ம குட்டி காவேரி கூட வீட்டுக்கு.